ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் இருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஃபோக்கஸ் மோட். இந்த ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது பாஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த பாஸ் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும், எனேபிளாக டிஸ்பிளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்கன்னா இந்த ஃபோக்கஸ் மோடை யூஸ் பண்ணி நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இதை எப்படி நம்ம எனேபிள் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க ரெட்மி மொபைல்ல மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க, கண்ட்ரோல் சென்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல டாப்ல செட்டிங்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த எடிட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த எடிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அவைலபிள் டாகிள்ஸ்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இந்த அவைலபிள் டாகிள்ஸ் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாது. இதுக்குள்ள ஃபோக்கஸ் மோடுன்னு இருக்கும். இதுல கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அது உள்ள போயிடும். அதுக்கப்புறமா நீங்க டாப்ல இருக்கிற டன்னை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் டிஸ்பிளே ஆகும். அந்த கண்ட்ரோல் சென்டருக்குள்ள ஃபோக்கஸ் மோடு அப்படிங்கிற அந்த ஐக்கான் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் மோட் இஸ் ஆன் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். எந்த அப்ளிகேஷனை நீங்க ஃபோக்கஸ் மோட்ல ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாட்ஸ்அப்பையும் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூணையும் செலக்ட் பண்ணிட்டு டர்ன் ஆன் நவ்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ டர்ன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பாருங்க, இப்போ செலக்ட் பண்ண இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்போட டிசேபிளாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கும் பொழுது அந்த கலரில் எனேபிளாக இருக்கும். இப்போ மூணுமே டிசேபிளாக இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. உடனே என்ன கேட்குதுன்னா யூஸ் அப்ளிகேஷன் ஃபார் 5 minutes நெக்ஸ்ட் ஓகே அப்படின்னு கேட்குது. அதாவது நீங்கள் யூஸ் அப்ளிகேஷன் ஃபார் 5 minutes நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ணி வச்ச அப்ளிகேஷனை நீங்கள் 5 minutes யூஸ் பண்ணிக்கலாம். 5 minutes யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் டிசேபிள் ஆயிரும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது நார்மல் பொசிஷன் டிசேபிள்லயே இருக்கும். சரி, ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸை டிசேபிள் ஆயிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நான் எப்படி மறுபடியும் எனேபிள் பண்றது அப்படின்னா சேம் மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க, இந்த ஃபோக்கஸ் மோட் ஆன் இருக்கும், அதுல டர்ன் ஆஃப் நவுன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அந்த டிக் மார்க் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணதை ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பொசிஷன்ல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.